மக்களே, இது தேர்தல் திருவிழா. நாங்க இருக்கிற கூட்டணியில அதிமுக இருக்கு. ஆனா நாங்க கூட்டணி வச்சிருக்கிறது பாஜகவோட தான்னு அரசியல் கட்சி தலைவர் ஒருத்தர் தெளிவா குழப்ப, குமரியில இருக்கிற 6 தொகுதியில 4 தொகுதிய பாஜக கேட்டிருக்குன்னு சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கே ஷாக் கொடுத்திருக்காரு அதிமுக மூத்த நிர்வாகி ஒருத்தர். நமக்கு இந்த செய்தியாளர்களை பார்த்தாவே அலர்ஜி, எல்லாத்தையும் அவரு பார்த்து பாருன்னு மேடையில இருந்த மற்றொரு நிர்வாகிய கை காட்டின தாவேகா நிர்வாகி. தேசிய ஜனநாயக கூட்டணிய கோட்சே கூட்டணின்னு விமர்சிச்ச தேசிய கட்சியோட மாநில தலைவர்னு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால பார்க்கலாம். அப்படியா? நீங்க இந்த கட்ட போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, இவர் மாதிரி இந்த கலர் சட்டையோ அந்த என்ன மாதிரி பிளைன் சட்டையோ போடல. நாத்ராம் கோட்சே கூட்டணி ஒன்று. இந்த தேசத்தை காட்டி கொடுக்க தலைவர்கள் அந்த அணியிலே இருக்கிறார்கள். நமக்கு இந்த பேட்டினாலே ஒரு அலர்ஜி. நான் பாட்டி இறங்கி இப்படி நான் போயிடுவேன். என்னதான் எடப்பாடி கூட ஒரே மேடையில நின்னு கை குலுக்குனாலும் தான் ஒன்னும் அதிமுகவோட நேரடியா கூட்டணி வைக்கல, பாஜக தலைமையில தான் கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்லி கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி இருக்காரு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்டிஏ கூட்டணியில பிஜேபி கூட்டணியில தான் நான் இணைந்து, அதன் மூலம் நான் அதிமுக கூட்டணியில பிஜேபி அதிமுக கூட்டணி என்கிற என்டிஏ கூட்டணியில நான் இணைந்திருக்கிறேன். எனது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான தொகுதி உடன்படிக்கை என்பது பிஜேபி மூலம்தான் நடைபெறும். இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கவில்லை. தாய்மொழியில தான் பேசுறேன். உங்களுக்கு தாய்மொழி தெரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க இந்த கூட்டணி அமைந்தப்பயே 2025 ஏப்ரல் 11 மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது, அந்த கூட்டணி அமைந்த பொழுது அவர் என்ன பேசினார், அண்ணன் இபிஎஸ் என்ன பேசி வருகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். என்டிஏ கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைமையில் அந்த கூட்டணி, பிஜேபி அதிமுக கூட்டணியில மற்ற கட்சிகள் இணைந்து வருகிறேன்னு சொன்னாங்க. நான் என்டிஏ கூட்டணியில பிஜேபி தலைமையிலான கூட்டணியில சேர்ந்திருக்கேன். அதனால நீங்க எதுக்கு அதிமுக இல்ல, நான் இல்லன்னு சொல்லு, நீங்க தவறால சொல்றீங்க. இல்ல பாஜக கூட்டணியில் இணைந்து அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கிறோம் சொல்லி ஏற்கனவே சொன்னேன், முதலே சொன்னேன். சரியா கால நைட்டு தூங்கல போல இருக்கு நீங்க. நான் முதல்ல அதான் சொன்னேன். அதாங்க இல்ல சரி, நீங்க திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்க. நீங்க கேட்டது தவறுன்னு தெரியும். நான் ரொம்ப நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நான் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில தான் இருந்தேன். கேளுங்க சார், கேளுங்க. என்டிஏ கூட்டணியில அப்ப அதிமுக இல்ல, கரெக்டா? அதிமுக வந்த பிறகு 4 மாதங்கள்ல நாங்க அமமுக வெளியேறியது. மீண்டும் என்டிஏ கூட்டணியில தான் வந்தோம். பாஜக கூட்டணியில் இணைந்தோம், கரெக்டா? பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எது எதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுங்க. அதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு. பாஜக கூட்டணியில் உள்ள அமமுக அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கு. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ஏன் நீங்களும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு தடவை கூட சந்திக்கலன்னு கேட்டதுக்கு டிடிவி தினகரன் சொன்னாரு பாருங்க ஒரு பதில். அத நீங்களே பாருங்க. நானும் திரு எடப்பாடி அவர்கள் தான் அன்னைக்கு சென்னையில மோடி அவர்கள சேர்ந்தோம். ஆமாங்க. அப்படியா? நீங்க இந்த கட்ட போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, இவர் மாதிரி இந்த கலர் சட்டையோ அந்த என்ன மாதிரி பிளைன் சட்டையோ போடல. நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமைன்னு சொல்லவே தினகரன் தயங்க, இன்னொரு பக்கம் அதே கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில நல்ல ஒருங்கிணைப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு ஒருங்கிணைப்பு எங்களுக்குள்ள இருக்கு. இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி குறைந்தது 200 தொகுதியில் வெற்றி பெறும். குறைந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு திமுக இந்த தேர்தலில் வாஷ் அவுட் ஆயிடும். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கின்ற தேர்தல். இதுதான் போட்டி, 2 பேருக்கும் தான் போட்டி. இதுல கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது அதிமுகவா பாஜகவான்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு முடிவுக்கே வராத நிலையில திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே தொடங்கிட்டாங்க.
இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட பேச்சுவார்த்தை குழு கூட திமுகவோட குழு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. திமுக கிட்ட 5 தொகுதிகளை கேட்டிருக்கிறதா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவிச்சிருக்காரு. நாங்கள் போன முறை 3 பெற்று தோற்று போனது உண்மைதான். ஆனால் நாங்கள் கேட்டது 5, இல்லாத போனால் 4ஆவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 கொடுக்கறதையும் அவங்க அதுலேயும் ஒன்று குறைக்க சொல்லி இப்போது தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எல்லா கட்சிகளுக்கும் இங்கே நடந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இல்லைங்க, நாங்கள் இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான். அது சீட்டு அதிகம் வருதா கம்மியாக வருதாங்கிற கொஸ்டினே கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் நிற்காம கூட போயிருக்கோம். அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ சீட்டுகள் பேசுகிறதுனால போன தடவை 3 கொடுத்துறீங்க, அதில் நீங்கள் 1 தானம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா கட்சியும் 11 கட்சிகள் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு, அதனால செஞ்சேன். இது எல்லா கட்சியும் நான் கேட்டிருக்கோம், நாங்களும் தானம் பண்ண போகிறோம். அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் தானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சிலேருந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி 3 கொடுத்தோம், அதில் 1 தானம் பண்ணிட்டா 2ஓட நீங்கள் நிற்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் அதுக்கு நாங்கள் எந்த முடிவும் சொல்லலை. அடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த சிட்டிகளை உட்காந்து பேசுவோம். சின்னங்கிறது எங்களுக்கு இருக்குது பாய், ஏணி சின்னம் எங்களுடைய சின்னம். இந்த சின்ன பிரச்சனை இல்லாதவங்களுக்குள்ள பேசணும். தேர்தல் வந்துட்டாலே ஒன்றிய பாஜக அரசு எல்லாத்தையும் மிரட்ட ஐசிஇ பயன்படுத்தும்னு திமுக எம்பி கனிமொழி விமர்சிச்சிருக்காங்க. அது என்ன ஐசிஇ? அவங்களே விளக்கத்தையும் சொல்றாங்க, பாருங்க. நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன், தேர்தல் வந்துவிட்டால் பிஜேபி ஐஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்கம் டேக்ஸு, சிபிஐ, அதே போல் இடி. அதனால் அந்த வேலையை இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் துவங்கியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியில 4 தொகுதியை பாஜக கேட்டிருக்காங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒத்துமையா இருந்து கட்சி வேலையை பார்க்கணும்னு அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கி இருக்காரு அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர். யார் அவருன்னு பார்க்கலாமா? இவர் கெடுத்து விட்டார், அவர் கெடுத்து விட்டார் என்ற சூழ்நிலை எடப்பாடியிடம் கிடையாது. நாம் நம்மளை கெடுக்காமல் இருந்தாலே போறோம். அதுதான் நம்முடைய முக்கிய எண்ணம். வந்தால் இறைவன் கொடுத்தது வரம், வரவில்லை என்றால் நம்மளுக்கு வேறொரு வாய்ப்பை கொடுப்பான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது நீங்க நினைக்கும் பொழுது எந்த தொகுதியா பிஜேபிக்கா அதிமுக எந்த மாவட்டம் நீங்களா ஒரு கற்பனை வளர்த்துட்டு நான் இந்த தொகுதி அந்த தொகுதி உங்களுக்குள்ள ஒரு உரசலை ஏற்படுத்தித்தார்கள். செய்து அவர் யாரை நினைத்து இறைவன் அருள் உங்களுக்கு ஆசையும் அருள் என்பது பிரவாசிதரம் இல்லை. யார் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாரா என்றால் உங்களுக்கு நிச்சயம் சீட்டு உறுதி என்பதை நினைத்துக் கொண்டு தாராளம் செயல்படுங்கள். நேரடியாக போய் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விடுப்பு இருக்கிறவர்கள் நேரடியாக போய் யாரை போய் சந்திக்கலாம், பொதுச்சாளர் சந்திக்கலாம், உங்களுடைய பயோடேட்டா கொடுக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய தொகுதியில 4 தொகுதி பிஜேபி கேட்டிருக்காரு, அதையும் சொல்லி விடுகிறேன். நீங்க ஏன் ஃபைட் பண்ணி வாங்க முடியாது என்று கேட்டார்கள். அதற்கு ஒரே பதில், ஏற்கனவே அவங்க லிஸ்ட் கொடுக்குறீங்க, 4 தொகுதி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாறலாம், ஒருவேளை மாறலாம், மாறாமல் இருக்கலாம். எடப்பாடி தலைமையில் அமைஞ்சிருக்கிறது கோட்சே கூட்டணின்னு கடுமையா விமர்சிச்சிருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைஞ்சிருக்கிற கூட்டணி காந்தி கூட்டணின்னு பேசியிருக்காரு. நாத்ராம் கோட்சேக்கு சிலை வைப்போம், சவார்கருக்கு சிலை வைப்போம், சவார்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுப்போம் என்று இந்த மண்ணிலே இன்னும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் காண வேண்டும். இப்பொழுது ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நாத்ராம் கோட்சே கூட்டணி ஒன்று, மகாத்மா காந்தி கூட்டணி ஒன்று. மகாத்மா காந்தி கூட்டணிக்கு தலைமை தாங்குவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நாத்ராம் கோட்சே சவார்கர் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற தலைவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை காட்டி கொடுக்க தலைவர்கள் அந்த அணியிலே இருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம் 2 அணிகளுக்கும்.
காரைக்குடி தொகுதியில போட்டியிடுற தான் உட்பட 234 தொகுதிகளிலும் போட்டியிட போற வேட்பாளர்களை ஒரே மேடையில அறிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரான சீமான். அந்த விழாவுல மேடையில பேசின அவரு திரை கவர்ச்சியா இன எழுச்சியாங்கிறதே தேர்தல் களமா இருக்கும்னு தாவேக தலைவர் விஜய மறைமுகமா விமர்சிச்சு பேசினாரு. நாம் தமிழர் கட்சி பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக. இது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. இது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக. இன்னும் எந்த கூட்டணியிலையும் இணையாத பல கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாம் எங்கேயும் போகாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வருவாங்கன்னு உற்சாகமா பேசியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவரான ஜி.கே. வாசன். அடுத்த 10 நாளுக்குள்ள எல்லாரும் கூடி பேசி தொகுதி பங்கிட்ட முடிவு பண்ணிடுவோம்னு அவர் உறுதியா சொல்லியிருக்காரு. படிப்படியாக எல்லா கட்சிகளுக்குமே முழுமை அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இருக்கின்ற கட்சிகள் எங்களை போன்ற வெற்றி கூட்டணிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு 2 வார காலம் இருக்கிறது. படிப்படியாக கூட்டணியினுடைய தலைமை கட்சிகள் முடிவெடுக்கும்படி சரியான தேதியில கூட்டணியினுடைய கட்சிகள் அவரவர் சார்ந்த குழுவோடு பேசி சுமூகமான முறையில தேர்தல் சம்பந்தமான எண்ணிக்கைகள், தொகுதிகள் இதனை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அதிகாரப்பூர்வமான நிலை இன்னும் 1 வாரம் 10 நாட்களிலே ஏற்பட இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில நடந்த தாவேக நிர்வாகிகள் கூட்டத்துல பேசின அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேசி முடிக்கும் போதே கீழே இருந்த செய்தியாளர்களை பார்த்துட்டாரு. உடனே உஷாரான அவரு நமக்கு இந்த பிரஸ் மீட்னாலே அலர்ஜிங்க, எல்லாத்தையும் அவரு பார்த்து பாருன்னு மேடையில இருக்கிற செங்கோட்டையனை பார்த்து கை காட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனுக்கு அவர் வச்ச புது பேரையும் இப்ப பார்க்கலாம். பேட்டி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்லுவார். அவர் தான் அதெல்லாம் பதில் சொல்லணும். நாங்கள் கேஎஸ் அண்ணன் செங்கண்ணன்னுவார். அவங்க தான் மேடையில் இருக்கிறவங்க தான் பதில் சொல்லணும். நமக்கு இந்த பேட்டினாலே ஒரு அலர்ஜி, நான் பாட்டினி இறங்கி இப்படி நான் போயிடுவேன். அதெல்லாம் அவங்க இருக்கிறாரு, எங்கள் அண்ணன்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதெல்லாம் பேட்டிலாம் கொடுத்துருவாங்க. பாபு அண்ணனும் ரொம்ப திறமையாக பேசினார். எல்லாரும் அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனுபவம் இருக்கிறது. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்டுகளோட உங்களை தினமும் தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.